ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் கிச்சனில் எப்படி ஃபுட் ப்ரிப்ரேஷன் பண்ணி வைப்போம், அது எங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸாக ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுட் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணால் தான் நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி என்னெல்லாம் இருக்குது, ஸோ நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அகைன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காகவே மெயினாக நான் ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த டைம் எங்களது ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் ரொம்பவே டர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனாலேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. நார்மல் விம் லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு ஸ்காட்ச் பைட் கிளாத் வச்சுட்டு நம்ம வைப் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஒன்ஸ் ட்ரேஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்போ கண்டிப்பாக ஃப்ரிட்ஜோட மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்மெல்க்காக நம்ம லெமன் கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபுட் ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இட்லி தோசை பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே இட்லி, தென் செகண்ட் தேர்ட் டே தோசை பணியாரம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்டோர் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறப்ப நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று தான் பேட்டர் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ரிமைனிங் திங்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போதே நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு தேவையானது ஆர் 1 வீக்குக்கு தேவையான டால்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். சுண்டல், ராஜ்மா இந்த மாதிரி திங்ஸ் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டு எடுத்து பாயில் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயில் பண்ணி நம்ம அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 1 ஹவர் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காக சுண்டல், ராஜ்மா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 1 ஹவர் நம்ம 3 விசில்ஸ் விட்டு நல்லா அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தனாலும் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் அதில் இருக்கிற லீவ்ஸ் நம்ம எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரு 1 வீக்குக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பயே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாடாத. ஸ்டோர் பண்ணுறப்ப அந்த கொழுந்து தலையை தனியாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதை ரசம், சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மீதியை சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புதினாவும் வீட்டிலே இருக்கிறதுனால அப்பப்போ இந்த மாதிரி ஒரு 10-15 லீவ்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ கீழே கட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் கொழுந்து விட்டு வருங்கிறதுனால கீழே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்குவேன்.
ஸோ என்னதான் காட்டிலேயே வந்து புதினா, கறிவேப்பிலை இதெல்லாம் இருந்தாலும் குயிக்காக ஹேண்டியாக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ காலிஃப்ளவருமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ கேபேஜ், ஜிஞ்சர் இது எல்லாமே வந்துட்டு நல்லா டைட்டாக விராப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். பட் வந்துட்டு கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு 1 or 2 டேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாயுமே காம்பை வந்து கிள்ளி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு இன்னும் 2-3 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட், பீட்ரூட் இது ரெண்டுமே ரூட் பார்ட்டையும் எண்ட் பார்ட்டையும் கட் பண்ணிவிட்டு ஸ்கின்னை பீல் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 1 or 2 டேஸ் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியனுமே இந்த மாதிரி ஸ்கின் பீல் பண்ணிட்டு நல்லா ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டோர் பண்ணும்போது வாஷ் பண்ணாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்காக எடுக்கும்போது நான் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெஜ்ஜீஸ்க்கு அப்புறம் சில மீல்ஸும் வந்துட்டு நம்ம ப்ரிப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக பூண்டு கொஞ்சம் வந்து நான் தொளிச்சு தனியாக எடுத்து வச்சுப்பேன். தென் அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பரேஷனாக வந்துட்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணும்போது சில பேர் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணி வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க ரொம்ப நாள் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. பட் நான் வந்து 10 டேஸ் ஆர் வந்துட்டு மேக்ஸிமம் 7 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் எதுவுமே போட மாட்டேன். அப்படியே வந்துட்டு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ பேஸ்ட்டை சிலிக்கான் ட்ரே ஆர் ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு அது வந்து க்யூப்ஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ஒரு பாக்ஸில் வந்துட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறப்ப நம்ம அப்படியே ஒரு க்யூபாக வந்து போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பட்டர், கீ இதெல்லாமே கூட முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஆல்ரெடி பட்டர் இருந்தது. ஸோ கீ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பட்டர் எடுத்த பாக்ஸஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டர் வச்சுட்டு தென் வந்து கீ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா ஒன்ஸ் வந்து கீ ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் அதில் நல்ல ஒரு ஸ்மெல்க்காக முருங்கைக்கீரையை போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு முருங்கைக்கீரையும் வந்துட்டு அதில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். கீ ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே நம்ம வந்து பன்னீர் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கோகோனட்டையும் நல்லா கிரேட் பண்ணி அதையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹேண்டியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.